ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் 1660 சூப்பர் கார்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கார்டு வாங்கியிருக்கேன். டோட்டலாக இப்போ எங்கிட்ட 3 கார்டு இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டுலையும் ப்ராசஸர், மெமரி அப்படின்னு 2 இருக்கும். அதில் மெமரியில் மைக்ரான், ஹைனிக்ஸ், சாம்சங் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. அதில் நீங்கள் 1660 சூப்பர் வாங்கின கார்டில் ஹைனிக்ஸ் மெமரி இருந்துச்சுன்னா நீங்கள் லக்கி. ஏன்னா நம்மளால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை பயோஸ் மோடிங் பண்ணி அதில் வர ஹேஷ் ரேட்டை நிறையவே கூட்ட முடியும். நார்மலாக 1660 சூப்பரில் 31 to 32 மெகாஹெர்ட்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும் எத்தீரியம் மைனிங்க்கு. ஆனால் நீங்கள் அந்த பயோஸ் மாடிங் பண்ணிங்கன்னா நம்மளால் 34லேருந்து 35 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். இந்த டெக்னிக் மைக்ரான் இல்லை சாம்சங் அப்படிங்கிற மெமரி டைப்புக்கு அப்ளை ஆகாது. ஹைனிக்ஸ் மெமரிக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். நீங்கள் HiOS யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு லிஸ்ட் ஆகும்போது அதுக்கு கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மெமரி, சாம்சங்கா, மைக்ரானா, ஹைனிக்ஸான்னு காமிச்சிடும். நான் உங்களுக்கு சிஸ்டத்தில் போய் அதை காமிக்கிறேன், நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது கீழே ஹைனிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணணும். மைக்ரான், சாம்சங் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் உங்கள் ஜிபியூவை பிரேக் பண்ணிடுவீங்க, அது திரும்ப ஒர்க் ஆகாமல் போயிடும். இந்த பயோஸ் மோடிங்கை நான் HiOS யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ வாங்க கைஸ், நம்ம இந்த மோடிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சிஸ்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம சிஸ்டத்தில் போய் HiOS ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் HiOSோட ஸ்க்ரீன். இங்கே பார்த்தீங்கன்னா GeForce GTX 160 சூப்பர் 3 கிராஃபிக்ஸ் கார்டு 3 கார்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நான் 2யும் பயோஸ் மோடிங் பண்ணியிருக்கேன். இது 2ம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த 3வது கார்டை நான் எப்படி பண்ண காமிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு கார்டோட GeForce GTX 160 சூப்பரோட ஹேஷ் ரேட் 31.8 அப்படி தான் வரும். கோர் 900, மெமரி கிளாக் -1004 அந்த செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ இப்போ நம்ம பயோஸ் மோடிங் பண்ணி இதை எப்படி 34, 35 கொண்டு போகிறது, இதை கூட நம்ம 35 கொண்டு போகலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம், எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த கார்டை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். GPU 2 இதுக்கு தான் நம்ம பயோஸ் மோடிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம்குள்ளே போய்க்கோங்க. ஃபார்மில் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு அப்புறம் கார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போயிட்டீங்கன்னா அது உங்களுடைய எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் லிஸ்ட் ஆகும். இங்கே இப்போ நம்ம பண்ண போகிறது GPU 2 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இதுக்கு நேரம் உள்ள இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் பயோஸ். முதல்ல நம்ம எப்பயுமே பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஆல்ரெடி இருக்கிற பயோஸை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதா நல்லது. ஸோ ஏதாவது நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா திரும்ப பழைய பயோஸையே ரீஃப்ளாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த டவுன்லோட் பயோஸ் கொடுங்க. இதை சேவ் டு ஃபார்ம் bioஸ் ஸ்டோரேஜ் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணிங்கன்னா அந்த HiOSம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே Nvidia டவுன்லோட்னு வந்துருக்கு. இது முடிஞ்ச உடனே அந்த பயோஸ் பேக்கப் எடுத்துருவோம். நம்ம முடிஞ்சிருச்சு, பேக்கப் ஆயிடுச்சு ரோம். ஸோ இப்போ bioஸ் ரோம் ஸ்டோரேஜ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதற்கு GPU நான் ஆல்ரெடி இதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே GPU 2 அந்த GPU 2க்குள்ள ரோம் கிரியேட் ஆயிடுச்சு, பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம bioஸ் இந்த HiOSலேயே ஸ்டோர் ஆகிருக்கும். HiOSலேயே நம்ம பேக்கப் இருக்கும். ஸோ அதை நம்ம சிஸ்டத்துலேயும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப்புக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பேக்கப் எடுத்து வச்சுட்டோம். சிஸ்டத்துலேயும் ஒரு பேக்கப் இருக்குது, HiOSலேயும் ஒரு பேக்கப் இருக்குது. இப்போ நம்ம மாடிஃபைட் பயோஸ் டவுன்லோட் பண்ணலாம். இதில் 2 வெர்ஷன் இருக்குது, MSIயோட வெர்ஷன் அண்ட் பேலிட் வெர்ஷன். 2 URL நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வச்சுருக்கிறது இன்னொரு 3D, அந்த இதுக்கு நான் பேலிட் சப்போர்ட் பண்ணும். ஸோ MSIயுமே சப்போர்ட் ஆகுது. அதை விட பேலிட் தான் அதிக ஹேஷ் ரேட் கொடுக்குது, 35 வரைக்கும் போகுது. ஸோ நான் பேலிட் இந்த URL டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. கீழே டவுன்லோட் பண்ணிவிட்டு எது வேணுமோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று பேலிட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா MSI ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கார்ட்ஸில் திரும்ப வாங்க. இந்த bioஸ் ஹோம் ஸ்டோரேஜ்குள்ளே ஆட் bioஸ் இதுக்குள்ளே போயிட்டு Nvidia செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த டவுன்லோட் பண்ண அந்த ரோம் இதாக இருக்குது. ஸோ அந்த ரோமை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இங்கே ஏதாவது ஒரு கேம் கொடுத்துக்கோங்க. ஹைனிக்ஸ் 1660 பயோஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும்.
அப்லோட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். நான் ஆல்ரெடி ரெண்டையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பேலிட் அண்ட் எம்எஸ்சி கொஞ்சம் டைம் ஆகணும் ரெண்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அப்லோட் ஆன பிறகு இப்போ நீங்கள் திரும்ப இந்த கார்ட்ஸ்குள்ளே போங்க. கார்ட்ஸில் இந்த இதுக்கு தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைனரை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூக்குள்ளே போய் மைனரை ஸ்டாப் பண்ணிடுங்க. மைனரை ஸ்டாப் பண்ண போகிறோம். நீங்கள் கார்ட்ஸ்குள்ளே திரும்ப வாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த கார்டை தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், GP2. ஸோ இதில் கிளிக் பண்ணி செலக்ட் விபயோஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த லிஸ்ட்டாக இருக்கும் எல்லாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண இந்த பேலிட்டோடது. ஸோ இதை தான் பேலிட் எம்எஸ்சி ரெண்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேலிட்டை தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீபூட் ஆஃப்டர் ஃப்ளாஷ், ஃபோர்ஸ் ஃப்ளாஷிங், இக்னோரிங் செக்யூரிட்டி செக்கிங் இது ரெண்டையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ரிப்பேரிங்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அதை கொடுங்க. கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இங்கே இன் ப்ராசஸ்ன்னு இருக்கும். எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பயோஸ் ஃப்ளாஷ் நடக்கும்போது சிஸ்டம் ரீபூட் பண்ணிடாதீங்க. இப்படி ரீபூட் பண்ணிங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போயிடும், திரும்ப ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப இதே பயோஸை திரும்ப ட்ரை பண்ணுங்கள், எம்எஸ்ஐ ட்ரை பண்ணுங்கள், இல்லை பழைய பயோஸை ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. பயோஸ் ஃப்ளாஷிங் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் சிஸ்டமை ரீபூட் பண்ணவே பண்ணாதீங்க. இது 15 மினிட்ஸ் வரைக்கும் 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ இதையுமே நீங்கள் அதுக்காட்டி ஹேங் ஆகிடுச்சுன்னு நினச்சி ரீபூட் பண்ணிடாதீங்க சிஸ்டத்தை, வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே விபயோஸ் இப்படி வந்துருச்சு, ஃப்ளாஷ் முடிஞ்சிச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் ஒர்க்கர் இந்த ரிவ்யூக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா ரோம் ஃப்ளாஷிங் ஓகே நவ் ரீபூட் அப்படின்னு இருக்குது. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீபூட் ஆகும். அப்படி ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் நீங்கள் ரீபூட் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது ரீபூட் ஆஃப்டர் ஃப்ளாஷ் அப்படி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணலாம், சிஸ்டம் ரீபூட் ஆகிருக்கு. ரோம் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, ரீபூட் ஆக வெயிட் பண்ணிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ ரீபூட் ஆயிடுச்சு. இந்த இருக்கு GP2, இதை தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ணோம். ஃப்ளாஷ் பண்ணோன்னா 31.84 இருக்கா. இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸை மாற்றணும். இதை 900 இருந்து 1050 இதை கிளாக்கை 1050 கொடுத்துக்கோங்க. மெமரி கிளாக் வந்து 200 கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம மைனர் ரீஸ்டார்ட் பண்ணலாம். மைனர் ஆக்ஷனை போய் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. இது ஒன்லி ஃபார் ஹைனிக்ஸ் மெமரி பார்த்துக்கோங்க. இங்கே கீழே ஹைனிக்ஸ் காமிக்கும். இந்த ஹைனிக்ஸ் மெமரிக்கு மட்டும் தான் நம்ம இதை பண்ணணும், வேற மெமரி பண்ணிடாதீங்க. பாருங்க, இப்போ நம்ம மைனர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். 34.7 MHz வந்துருச்சு. 31 இருந்து 34 வரைக்கும் வந்திருக்கும். இதை நீங்கள் இந்த மெமரி கிளாக்கை 2000 இருந்து 2500 கூட்டினீங்கன்னா அது வந்து 36 வரைக்கும் போகும். ஸோ ஆனால் எல்லா கார்டும் 36 வராது. அது ஒவ்வொரு கார்டையும் பொறுத்து தான். அது உங்களோட லக்கு. நீங்கள் கூட்டி பாருங்க. சில கார்டு ரன் ஆகும், சில கார்டு கொஞ்சம் கிராஷ் ஆகும். ஸோ கொஞ்சமாக 2100 200 போங்க. எது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அந்த செக் பண்ணிக்கோங்க. 35 36 வரைக்குமே வந்திருக்கு. நான் சில கார்ட்ஸில் நான் 36 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்டில் நான் 34 தான் ஸ்டேபிளாக இருக்குது. 35 வரைக்கும் நான் போகலாம்.